நான் டாக்டர் சுதன் திமோத்தி, புளிங்குடி தாமஸ் ஹாஸ்பிட்டல். அன்னைக்கு உங்களுக்கு என்ன நடந்துச்சு? எனக்கு வந்து அன்னைக்கு கை, கால் அசதி ரொம்ப இருந்துச்சு. காய்ச்சல் இருந்துச்சு. சரி பார்த்துக்கிடுவோம்னு நினச்சுக்கிட்டு இருக்கும்போது, பாத்ரூம் போகணுங்கிற மாரி தோணுச்சு. பாத்ரூம் போறதுக்கு எந்திரிச்சு அதுக்கு அடுத்து என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியல. நான் சுயநினைவு இல்லாம ஆயிட்டேன். அப்புறம் கொஞ்ச நேரத்தில தாமஸ் ஆஸ்பத்திரிக்கு கூட்டு வந்துட்டாங்க. ஆஸ்பத்திரி தூக்கிட்டு வந்த பிறகு எனக்கு கொஞ்சம் நினைவு இருந்துச்சு. கொஞ்ச நேரத்தில மறுபடியும் அதே மாரி ஆயிருச்சு. அப்புறம் நான் மயங்கிட்டேன். பிறகு பார்க்கும்போது வந்து நான் ஐசியூல தான் இருந்தேன். அண்ணன் வந்தோனே நாங்க இசிஜி எடுத்து பார்த்தோம். இசிஜி பார்த்ததுல புருகாடா சிண்ட்ரோம்னு இருந்துச்சு. புருகாடா சிண்ட்ரோம் இருக்குன்னோனே டெம்பரேச்சர் செக் பண்ணோம். 103 ஃபாரன்ஹீட் டெம்பரேச்சர் இருந்துச்சு. அதாவது புருகாடா சிண்ட்ரோம்னா சடன் கார்டியாக் டெத், அதாவது உடனடி மரணம்ல முதல் வரிசையில இருக்கிறது புருகாடா சிண்ட்ரோம் தான். அதை வந்து நம்ம இசிஜி எடுத்து ஃபர்ஸ்ட் டயக்னோஸ் பண்ணோம். இது எதனாலனா ஒரு ஜெனட்டிக் இதனால ஒரு ரொம்ப ரேர் டிசீஸ், எல்லாத்துக்கும் வராது, ரொம்ப ரேர் டிசீஸ். அவங்க அன்கான்சியஸ்ன்னு சொன்னது அந்த டைமே ஒரு கார்டியாக் அரெஸ்ட் மாதிரி ஆயிருக்கும். அது பிரெயினுக்கு பிளட் சப்ளை இல்லாம சுயநினைவு இழந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் ஸ்பான்டேனியஸா நம்மளோட உடம்பே அதை நார்மலைஸ் பண்றதுக்காண்டி நார்மல் பீட் ஆகி கான்சியஸ் ஆயிருப்பாங்க. திரும்ப ஹாஸ்பிட்டல் வந்தப்பவும் நான் தான் ரிசீவ் பண்ணேன். அவங்கள ரிசீவ் பண்ணும்போது ஏசிஸ்டோல், அதாவது நேர்கோடாக தான் இருந்தது இசிஜியில். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து சிபிஆர் கொடுத்து ஆக்சிஜன் எல்லாம் நம்ம இது பண்ணி ஸ்டெபிலைஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் இசிஜி எடுத்து பார்த்தபோது புருகாடா சிண்ட்ரோம் இருந்தது. அப்போ டெம்பரேச்சரை கம்மி பண்ணோம். இது வந்து புருகாடா சிண்ட்ரோம் இது எப்போ அது வெளியில் தெரியும் அப்படின்னா, ஒரு காய்ச்சல் வரும்போதோ ஒரு ஆல்கஹால் எடுக்கும் போதோ இந்த மாதிரி சமயம்தான் அது வெளியில் தெரியும். இந்த இதுக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் அப்படின்னா, நம்ம வந்து அந்த மாதிரி புருகாடா சிண்ட்ரோம்ல இதயம் வந்து ரொம்ப வேகமாக துடிக்க ஆரம்பிச்சிடும். 200க்கு மேலே துடிக்க ஆரம்பிச்சிடும். ஹார்ட்லேருந்து பிரெயினுக்கு பிளட் சப்ளை ஆகாமல் அன்கான்ஷியஸ் ஆவாங்க. அதுக்கப்புறம் அப்படி அந்த டைமையும் நம்ம விட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் மரணம் கூட நடக்கலாம். இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்னா, சில மெடிசின்ஸ் இருக்கு. அதை விட அந்த சமயத்தில் வர்ற ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து ஷாக் கொடுக்கறது தான் ட்ரீட்மெண்ட். அதனால டெம்பரேச்சரை நாங்கள் ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் பண்ணோம். பேஷண்ட் அவங்கள ஸ்டெபிலைஸ் பண்ணிவிட்டு, அது மாதிரி இதையும் வந்து அப்நார்மலாக துடிக்கிறத நார்மலாக்கணும். அதுக்கு ஷாக்கு தான் வைப்போம். அப்போது இந்த மாதிரி இதையும் வந்து எப்போனாலும் அப்நார்மலாக துடித்து மரணமாகாத தடுக்கிறதுக்கு என்ன செய்யலான்னா, நம்ம ஹார்ட் உள்ளேயே அந்த ஷாக் கொடுக்குற ஒரு மிஷின் வந்து வைப்போம். ஐசிடின்னு சொல்லுவோம். அதுக்கு இம்ப்ளான்டபிள் கார்டியோவர்டர் டீஃபிபிரிலேட்டர்னு சொல்லுவோம். அண்ணனுக்கு வந்து இது தென்காசி மாவட்டத்திலே நம்ம தான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணியிருக்கோம் இந்த ப்ரொசீஜர். அந்த ஆப்ரேஷன் பண்ண பிறகு எனக்கு எந்த தொந்தரவும் இல்லை. நான் நார்மலாக இருக்கேன். எல்லா வேலையும் பார்க்க சொல்லிட்டாங்க. நானும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த மருத்துவ குழுவினருக்கு மிகவும் நன்றி.